திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டாரத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி வகுப்பு நேற்று துவக்கப்பட்டது. மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சண்முகநாதன் பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்தார். கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புற குடிசை பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு வட்டத்திற்கும் 100 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் படைவீரர்கள், முன்னாள் படை வீரர்களின் மறுமணமாகாத கைம்பெண்கள், படை பணியின் போது இறந்த படை வீரர்களின் கைம்பெண்கள், தகுதி உள்ள முன்னாள் படை வீரர்களின் மகன்கள், கணவனை இழந்த மற்றும் கணவனை பிரிந்த முன்னாள் படை வீரர்களின் மகள்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடையலாம் என்று திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார். தகுதி வாய்ந்தவர்கள் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடையில் புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுக் கூட்டம் மன்னார்குடி சுற்றுலா மாளிகையில் நடைபெற்றது. தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முரசொலி, திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ, தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம், தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையே ஏற்கனவே சர்வே செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் மீண்டும் அளவீடுகளை சரிபார்ப்பது, நிலம் கையகப்படுத்தும் பணியினை விரைவில் நிறைவு செய்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 15வது தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி மன்னார்குடியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 18 வயது நிரம்பிய அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து கடிதம் அனுப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் 4 பேர் கொண்ட மத்திய குழு நெல்லின் ஈரப்பதம் குறித்து கோவில்வெண்ணி, எடமேலையூர், செருமங்கலம், பைங்காநாடு உள்ளிட்ட பகுதிகளில் இவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். 17% ஈரப்பதத்திலிருந்து 22% வரை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசிடம் கடிதம் மூலம் வைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்துள்ள அதிகாரிகள் மாதிரிக்காக நெல் சேகரித்து சென்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர். திருவாரூரில் புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வரும் இந்த புத்தக திருவிழாவினை ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் புத்தகங்களை வாங்கியும் கண்காட்சியை பார்வையிட்டும் பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ கேட்டுக்கொண்டுள்ளார். திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள SS நகரில் நடைபெற உள்ள இந்த புத்தக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற உள்ளன. அறிவின் திறவுகோலான புத்தகங்களை வாங்கி பயன்பெறவும், தமிழகத்தின் தலை சிறந்த பெருமக்களின் சொற்பொழிவுகள் மற்றும் பட்டிமன்றங்களை கேட்டு சுவைக்கவும், குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், உணவு அரங்குகள் உள்ளிட்ட அனைத்தையும் தாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த 25 அரசு பள்ளி மற்றும் 7 அரசு கல்லூரிகளைச் சேர்ந்த 500 NCC வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பயிற்சி முகாம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கல்லூரி வளாகத்தில் 10 தினங்கள் நடத்தப்பட்டது. கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட 8வது பட்டாலியன் கமாண்டிங் ஆபீசர் திரு கர்னல் சந்திரசேகர் தலைமையில் இந்த பயிற்சி முகாமில் 20 இராணுவ வீரர்கள் மற்றும் NCC ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி வழங்கினார்கள். அணிவகுப்பு நிகழ்ச்சி, துப்பாக்கி பிரித்து கோர்த்தல், துப்பாக்கி சுடுதல், எல்லைகள் மற்றும் வரைபடங்கள் கண்டுபிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு இராணுவ பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அதேபோல தினமும் மதிய நேரங்களில் சிறப்பு வகுப்புகளாக தனிநபர் ஒழுக்கம், தலைமை பண்பு, தூய்மை இந்தியா, நீர் மேலாண்மை, பேரிடர் மீட்பு பணி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளும் இதில் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். வேளாண் துறை அதிகாரிகள் வேளாண்மை சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை விவசாயிகளுக்கு வழங்கினார்கள்.